வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 26 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழை பொழிவு. அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடங்கள் மட்டும்: கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் 9 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் 7 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 2 தலா 6 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம், மேலும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருப்பூர் மாவட்டம் மூலனூர், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர் தலா 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 2 சிவலோகம் 4 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம், திருப்பூர் மாவட்டம் நல்லத்தங்கை ஓடை நீர்த்தேக்கம் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தலா 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், தென்காசி மாவட்டம் தென்காசி AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி IP, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, நீலகிரி மாவட்டம் கேத்தி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு தலா 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருப்பூர் மாவட்டம் குண்டடம், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், மேலும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, மதுரை மாவட்டம் மதுரை பேரையூர், தேனி மாவட்டம் முத்தமபாளையம், ஈரோடு மாவட்டம் ஈரோடு PTO, மேலும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் AWS, மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலார் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு, திருப்பூர் மாவட்டம் பல்லடம், கன்னியாகுமரி மாவட்டம் களியல், தூத்துக்குடி மாவட்டம் வேதநாதம், மேலும் ஈரோடு மாவட்டம் பவானி, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலா 1 சென்டிமீட்டர். இது கடந்த 24 மணி நேரம் அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடங்கள். இதை விட இன்னும் கூடுதல் இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36.6 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாயிருக்கு. பார்த்தீங்களா, 38க்கு போணுச்சு, 36 குறைஞ்சிருக்கு. 38க்கு போனது 36 குறைஞ்சிருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் இதே அளவு தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்காமல் காற்று சற்று வடமேற்கு நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கிறது. உயரடுத்த காற்று. இந்த உயரழுத்தம் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் கிழக்கு காற்று இடம் மாறி மாறி பயணிக்கும் வழித்தடம் மாறி மாறி அமையும். ஆனால் வருவது எல்லாமே உயரடுத்த காற்று தான். இனிமேல் 8ஆம் தேதி வரைக்கும் உயரடுத்த காற்று தான். 8ஆம் தேதிக்கு மேல் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கிழக்கு காற்றை கொண்டு வரும். 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் கிழக்கு காற்றை கொண்டு வரும். அதற்கு முன்பு 8ஆம் தேதி வரை உயரழுத்த காற்று தான். உயரழுத்தம் இருக்கும் இடத்தை பொறுத்து தான். அதாவது கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்ந்தால் தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக பயணிக்கும். நேர்கிழக்கு பக்கம் அமைந்தால் கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கும். சற்று வடக்கே நகர்ந்தால் அது தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாது. அது இரவு நேர கொஞ்சம் புழுக்கமான வானிலையை கொடுக்கும். உயரழுத்தம் தான் இரவு நேரத்துல கொஞ்சம் குளிரான வானிலையும் அப்படியே தலைகீழாக உயர்ந்த வெப்பநிலையும் கொடுக்கும். ஆக வரக்கூடிய நாட்கள்ல மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம எதிர்பார்த்த இடங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பாலக்காட்டு கணவாயில மட்டும் மழை தொடங்கல. காரணம் என்னன்னா, மேற்கு காற்று கொஞ்சம் வலுவா இருக்கு. கிழக்கு காற்று வடகிழக்கு நோக்கி வடமேற்கு நோக்கி திரும்பி இருக்கு. அதாவது டெல்டாவில் நுழைந்து தாராபுரம் நோக்கி பயணிக்காமல் டெல்டாவில் நுழைந்து பெங்களூர் நோக்கி பயணிக்கிறது. இருந்தாலும் இது தொடர்ந்து இப்படியே இருக்காது. உயரழுத்தத்தோட அமைப்பு அப்படியே மாறும். இருந்தாலும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்தது கர்நாடக பகுதிக்கு போய் அது பயனற்று குளிர்விக்க அமைப்பு சாதகம் இல்லாமல் நீடித்து கொண்டிருக்கு. அதாவது இங்கிருந்து போவது காற்று அங்கேயும்
வெப்பமாக இருக்கிற காரணத்தினால அது ஒரு பெரிதாக மழை தரல, அங்கே தரல. ஆனால் இது மேற்கு நோக்கி வந்தால் தான் பாலக்காட்டு கணவாய் காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை தரும். இருந்தாலும் அதற்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள்ள ஏதேனும் சில மணி நேரங்களில் பாலக்காட்டு கணவாய்க்கு மழை வரலாம். கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நேற்றை விட குறைவான பரப்பு தான், ரொம்ப எதிர்பார்த்திடக்கூடாது. இன்னைக்கு மதுரை மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டம் நேற்று போல கயத்தாரில் பெய்யறனால கயத்தாருக்கு மேற்கே தென்காசி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கு. கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், தெற்கு பகுதி திருமங்கலம், பேரையூர் இதை ஒட்டிய பகுதி கூட மழை தொடர்கிறது, இருந்து கொண்டிருக்கு. இப்படி தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இருக்கு. ஆனால் பாலக்காட்டு கணவாயில இல்லை. இரவு 9 மணிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம். அது இல்லை என்றால் அது உறுதி கிடையாது. ஆனால் இல்லை என்றால் இதற்கு மேல் நாளைக்கு மழை வாய்ப்பு உறுதி இல்லை என்றுதான் சொல்லணும். நாளைக்கு மழை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கவுண்டன்பதி மற்றும் பொள்ளாச்சி மேற்கு, வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள், அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, திருமூர்த்தியிலிருந்து வால்பாறை வரைக்கும் உள்ள அந்த மலைப்பகுதி, அதாவது மறையூர், திருமூர்த்தி இடைப்பட்ட பகுதிகள், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பரம்பிக்குளம் பகுதி, கேரள பக்கம் மூணாறு பகுதி, அதே போல ஏலக்காய் சாகுபடி பகுதி, தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலையில் ஒரு சில இடங்கள், தேனி மாவட்டத்தில் கேரள எல்லையோர பகுதி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட அந்த கேரள எல்லையோர பகுதிகளுக்கு நாளை மாலை மழை இருக்கும். அது நாளைய மறுதினம் அதுவும் இருக்காது, எல்லாம் கேரளாவுக்கு போயிடும். சனிக்கிழமை கேரளாவுக்கு போயிடும், மழை இங்கே இருக்காது. அப்போ சனிக்கிழமை 1ஆம் தேதிக்கு, சனிக்கிழமைக்கு பிறகு 28ஆம் தேதிக்கு பிறகு, சனிக்கிழமையிலிருந்து, அதாவது சனிக்கிழமைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மழை எங்கும் இருக்காது. கடும் புழுக்கமான வானிலை பகலில் நிலவும். மேற்கே கடலோரத்தில் ஓரளவிற்கு கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். இரவு நேரம் எல்லா இடத்துக்குமே குளிர்ச்சியான வானிலை தான். அதாவது கடலோரத்தில் மாலையில் நுழையக்கூடிய காற்று நள்ளிரவுக்கு பிறகு குளிர்ச்சி தரும் உள்ளே. அதுக்கப்புறம் அதிகாலை வரைக்கும் இந்த குளிர்ந்த காற்று உள்ளே போயிட்டே இருக்கும். வெயில் வர்ற வரைக்கும் இந்த குளிர்ந்த காற்று உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால அங்கே காலை வரைக்கும் குளிர்ச்சியான வானிலை தான். வெயில் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி விலகும். ஆக மேற்கு மாவட்டங்களில் நள்ளிரவு, அதிகாலை, காலை நேரத்தில் குளிர்ந்த வானிலையும், கடலோரத்தில் மாலை, முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த வானிலையும் நிலவும். ஆக குளிர்ந்த வானிலை அப்படியே தலைகீழாக மாறும் பகல்ல. உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால இரவில குளிரும், பகலில வெயிலுமாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா ஈரோடு 100 டிகிரியை தொடும். இப்ப 100 டிகிரி கீழே தான் இருக்கு. ஒரு நாள் தொட்டுச்சு 100 டிகிரி நெருக்கமா. இப்ப 100 டிகிரி கீழே இருக்கு, மறுபடியும் 100 டிகிரியை தொடும். அதே நேரத்தில் இந்த பரமத்தி, வேலூர், கரூர் மாவட்ட, கரூர் பரமத்தி இங்கேயும் 100 டிகிரியை தொடும். கோயம்புத்தூர் கூட 35, 36 டிகிரி வரைக்கும் கூட எட்டலாம். எப்போ 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள. அதுக்கப்புறம் கிழக்கு காற்று வரும். அப்புறம் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. அது இன்னும் எந்த இடம் வரும், எந்த இடத்திற்கு அதிக மழை தரும், எது தீவிரமடையும், முதல் நிகழ்வு, 2ஆம் நிகழ்வு தீவிரம் உறுதி. முதல் நிகழ்வு எட்டி பிடித்து மழை தருமா, அல்லது முதல் நிகழ்வே அது மழை தருமா? முதல் நிகழ்வு எங்கே மழை தரும், இலங்கைக்கு மட்டுமா, அல்லது கடலிலே பெய்து விட்டு போகுமா? முதல் நிகழ்வு ஆய்வில் இருக்கு. ஆனால் 2ஆவது நிகழ்வு, 2 நிகழ்வும் இணைந்து தீவிரமடைந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தான் உறுதிப்படுத்தலாம். இது முதல் கட்ட ஆய்வறிக்கையாக தான் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறத தவிர, நம்முடைய வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்த அந்த மழைப்பொழிவை அறிந்து நீங்கள் அறுவடை பணியை செய்யணும். இப்போ ஆண்டு விழா வச்சிருப்பீங்க, பள்ளிகளில் பல்வேறு பணிகள் வச்சிருப்பீங்க. அதனால இந்த நாட்களில் மழை வானிலை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அப்டேட்ஸோட இணைந்திருந்து அந்த நாட்களில் நீங்கள் திட்டமிடுதலை செயல்படுத்தணும். 8லிருந்து 20க்குள்ள 2 நிகழ்வு கண்டிப்பாக இருக்கு. அந்த நிகழ்வு எங்கே மழை தரும் என்பதை தான் நம்ம ஆய்வில் இருக்கணும். 2 நிகழ்வும் நம்ம அதை படத்தில் காமிச்சிருக்கோம், பார்த்தீங்களாலே புரியும். ஒரு நிகழ்வு அது 8ஆம் தேதி வாக்கில் சுமத்ரா தீவு அருகே வருவதும், மற்றொன்று நிகழ்வு அதன் பின்னாடியே அப்படியே தென்சீன கடற்பகுதியில் இருந்து அந்த பக்கம் அதாவது பிலிப்பைன்ஸ் அருகிலிருந்து தென்சீன கடற்பகுதியை நோக்கி வருவதும் உங்களிடம் அந்த படத்தில் பார்க்கலாம். ஆகவே இப்படியெல்லாம் நிகழ்வுகள் இருப்பதை நாம் உறுதி செய்ய முடிகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த கற்பனை வரைபடம்லாம் இணைத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதைக்கு மழை மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மட்டும்தான். நாளை அது கேரள எல்லையோரம் மட்டும்தான். அடுத்த நாள் கேரளாவுக்கு மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இரவு நேர குளிர், பகலில் வெயில் அதிகம். 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு காற்று. இதுதான் வானிலையோட சுருக்கம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.